ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி தான். கொத்தமல்லியோட கலரே மாறாமல் பச்சை பசேன்னு கமகமன்னு கொத்தமல்லி சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 பல்லு பூண்டு, சிறு துண்டு இஞ்சி, 3 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்க, கூடவே 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, இஞ்சி பூண்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிறது, வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வெங்காயம் கண்ணாடி பழம் வதங்கணும்னா அவசியம் இல்லை. வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலை சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கோங்க. நம்ம 1 நிமிஷம் வதங்கினா போதும். கொத்தமல்லி தலை ரொம்ப நேரம் வதங்கிறதுக்கு தேவையில்லை. வதங்கினதுனே நீங்கள் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 வரமிளகாயை கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துக்கோங்க. ஒரே நிமிஷம் கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான நம்மளுக்கு கொத்தமல்லி சட்னி ரெடி.